வெல்கம் டு ஃபுட் ப்ரோஸ் ஈஸி ஃபிக்ஸ். சப்பாத்தி சாஃப்டாக வரதுக்கு 2 ஈஸியான வழி. சப்பாத்தி மாவு பிசையும் போது 1 கப் மாவுக்கு அரை கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ நம்ம சுடும் போது சப்பாத்தியும் அவ்வளோ சாஃப்டாக வரும். ஏன்னா சப்பாத்தி மாவு உள்ள இருக்கிற வாட்டர் குக் ஆகும் போது எவாப்ரேட் ஆகும், ஏர் பாக்கெட்ஸ் உண்டாகிறதுனால சப்பாத்தி லேயராக இருக்கும். நீங்கள் பார்க்கும் போது தெரியும், ஒரு லேயராக நம்ம அழகாக பிரிக்கலாம். சாஃப்டான சப்பாத்தி பண்ண இன்னும் ஒரு ஃபிக்ஸ், சப்பாத்தி மாவு பிசையும் போது கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்லை உங்களுக்கு இமீடியட்டாக சப்பாத்தி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்ததுன்னா இதுதான் உங்களோட டூ கோ டிப். சப்பாத்தி மாவு பிசையும் போது கொஞ்சமாக தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கும் போது சப்பாத்திஸ் ரொம்பவே சாஃப்டாக வரும். நீங்கள் அடுத்த நாள் சாப்பிட்டா கூட சப்பாத்திஸ் ஹார்ட் ஆகாமல் சாஃப்டாகவே இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்ககிட்ட வேற டிப்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. ஃபுட் ப்ரோஸ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Archana. See you.